இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா, என் தூவலின் மொழி. தூவல் அப்படின்னாவே மைத்தூவல் அப்படின்றது தான். எப்படி ஒரு பேனா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த செய்யுதுன்னு தெரியல. இதை எழுதினவங்க யாருன்னா ஞான சைலாமேரி. இவங்க ஒரு காவல்துறை அதிகாரி. இவங்கள நான் நிறைய பார்த்ததில்ல. ஆனா வந்து இவங்களுடைய அந்த கவிதைக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் நான் ரொம்ப அடிமையா இருப்பேன். எதுக்காக நான் இந்த ஹேர் ஸ்டைல்ல வந்தேன்னா, இவங்களும் அதே ஹேர் ஸ்டைல்ல தான் இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த ஹேர் ஸ்டைல்ல வந்தேன். எனக்கு பார்க்க பிரமிப்பா இருந்தது. எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி வந்து ஒரு கவிதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத படி வெளியீடு அப்படின்ற ஒரு பப்ளிகேஷன் தான் வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்த. இதுல திருவாரூர்ல இருந்து ஐயா ஒருத்தர அணிந்துரை எழுதியிருப்பாரு. ரே சண்முக வடிவேல் அவரோட பேரு. அவர் எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, என்ன கேள்வின்னா, "கவிதைக்கும் காவல்துறைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு கேட்டிருந்தா, நிச்சயமா கிடையவே கிடையாது அப்படின்னு நான் ஒரு விடைய சொல்லியிருப்பேன். எப்ப அப்படின்னு சொன்னா, "இந்த புத்தகத்த நான் படிக்கலைன்னா" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த புத்தகத்த அவ்வளோ உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் எனக்கு ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அணிந்துரை, விசால பார்வை, அப்புறம் வாழ்த்துரை வழங்கி, சிறப்புரை வழங்கி, நட்புரை வழங்கி, நெகிழ்வுரை வழங்கி, தூதுரை அப்படின்னு சொல்லிட்டு சைலா மேரி வந்து அவங்களுடைய வார்த்தை வரிகளை கொடுத்துருப்பாங்க. நான் தூவலால் எழுத்துக்களை எல்லாம் தூவியவள், தூதனுப்புகிறேன். வாசகர்களின் கண்கள் என் தூவலின் மொழிதனை ஏறெடுக்க, தூவலால் எழுத்துக்களை தூவியவள், தூதனுப்புகிறேன். என்னை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய உதவிகளில் ஒன்றுதான் மற்றவர்களின் நேரத்தை நமக்காக தருவது. ஏன்னா, அவ்ளோ ஒரு பெரிய விஷயம். ஒரு பொன்னான நேரத்த நமக்காக தர்றாங்கன்னா, அந்த நபர்கள் எல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கணும். இந்த புத்தகத்தை புரட்டி நீங்க பூப்பார்வையை பதித்து உங்கள் நேரத்தை எனக்கு தர இருக்கும் பிரியமான வாசகர்களுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நவிழ்கின்றேன், மகிழ்கின்றேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வாசகர்கள அழைச்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல இந்த பின்பக்கத்திலயும் ஒரு கவிதை. அந்த கவிதை எனக்கு ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. இது இங்க பின்னாடி இருக்கிற கவிதையே அருமையா இருக்கு. அப்ப உள்ள இருக்கிற கவிதைலாம் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கத்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எனக்கு வந்து 25 ஜனவரி 2025 அன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. எனக்கு இந்த புத்தகத்த ஓப்பன் பண்ணோனே பார்த்தா, அவங்களுடைய கையொப்பமிட்டு ஒரு ஆட்டோகிராஃபா எழுதிய வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. "அருமை அகிலத்தில் அரும்பாய் மலர அழகு தமிழால் வாழ்த்தி மகிழ்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஞான சைலாமேரி." இது எனக்கு மட்டும்தான் எழுதியிருக்கா இந்த புத்தகத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த புத்தகத்தை வழங்கிய எல்லா பக்கம் போய் பார்க்குறேன். எல்லாருடைய புத்தகத்திலயும் இந்த வரிகளை எழுதியிருக்கு. இந்த விழா நிறைவடைந்த பின்னாடி தான் நான் போக வேண்டிய சூழல். அப்பதான் நான் இத பார்க்குறேன். விழி வழியாகவும், செவி வழியாகவும் என் இதயத்தை தொட்ட விடயத்தை மூக்கின் வழியாக பெருமூச்சாய், காற்றோடு காற்றாய் கரைந்து போக விட்டு விடாமல், உள்ளம் நிறைந்த உலக உறவுகளையெல்லாம் நினைத்து, உளறிய உளறல்களை உளராமல் இருக்க உதிரத்தோடும் உணர்வோடும் உதிர்த்துள்ளேன் நான். எனது இரவுகளையெல்லாம் பகலாக்கி உதிர்த்த உணர்வுகள் மறு உயிர் பெறும் உங்கள் உயிர் பார்வையால். என் எண்ணங்களை அண்டமே அழகாய் அலட்டிக் கொள்ளும் அகந்தை தமிழால், என் உயிர் தமிழால், உலக உயர் தமிழால் உங்கள் இதயம் நோக்கி கடத்தி விட்டுச் செல்லவே, இரவை எழுப்பும் மழைத்துளியாய் கவி உறவை தழைக்க வருகின்றேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 200 ரூபாய் இந்த புத்தகத்துக்கு விலை நமக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அது கூட விலை மதிப்பற்றதுன்னு தான் நம்ம சொல்லணும். இதையும் தாண்டி இது ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. இன்னும் நிறைய இதுக்கு ஏன்னா அந்த வரிகள் எல்லாம் உத்வேகமான வரிகளாக இருந்தது. ஒரு சில வரிகள் அப்படியே உலுக்கி சென்றது. அம்மா அம்மா பத்தி எழுதியிருப்பாங்க. அம்மா போட்டோவும் போட்டிருந்தாங்க பக்கத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது அந்த கவிதைகள்ல ரொம்ப சிறப்பான வரிகளா வாசிக்கிறேன்.
ஒப்பில்லா ஒளி தெய்வமே! உனக்கு முன் எவரும் ஒப்பில்லை என நான் ஒப்பமிடுவேன். உனை காக்க காலம் முழுதும் என்னைத்தானே கப்பமிடுவேன். இந்த கப்பமிடுவேன்ற வார்த்தை என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. என் அன்னையே என் ஆயுள் பிழைத்திருக்க என் ஆயுள் எனில் கூட்டினாய். என் ஆயுள் நிலைத்திருக்க என் ஆயுள் உனில் கூட்டுவேன். ஏகாந்தமாய் என்னையுள் கருப்பையில் சுமந்தவளே! நீ எனக்கு கடவுள் என்றே அமைந்தவளே! உன் அன்பிற்கு இணையாக என் அன்பை என்னென்று நான் காட்டுவேன். யான் வளர என்னை காலம் முழுக்க கண்களில் தாங்கியவளை என்னுயிரைக் காயகற்பமென ஊட்டுவேன். உன் காலணியை கழுத்தணியாய் என் கழுத்தினில் பூட்டுவேன். என் காதணியை காவியமாய் என் எழுத்தினில் தீட்டுவேன். உன் பாசத்தை பசையென என் தேகத்தில் ஒட்டுவேன். தன்னையே உருக்கி தந்த நினைவெல்லாம் என் நெஞ்சினில் இறுக்கியே கட்டுவேன். பூலோகத்தில் நான் மறைந்த பின்னும் நின் மேன்மையை மென்மையை மேலோகத்திலும் வரைந்தோதுவேன். வானில் பிறையானவளே! எனக்கு இறையானவளே! எம்மதமும் சம்மதம் என்றல்ல எம்மதமும் நம்மதம் என்றுரைத்த உனக்கு தாமதமில்லாமல் சம்மதம் சொன்னேனே, அதனாலே மேரி நான் மேற்கண்டவாறு கூறினேன். உன் தியாகத்தை திசையெங்கும் என்னுயிர் தீ மையிட்டு தீட்டுவேன். நின் நலனெல்லாம் எனக்காய் நசுக்கியது என்னுள் நங்கூரம் என நட்டுவேன். இதை நங்கூரம் என நாட்டுவேன் போது ரொம்ப அருமையான அந்த வார்த்தைகள். என்னை தாங்கிய நோய் கண்டு உதிரமளித்து என்னை தேற்றியவளை, தேம்பி அழுது தேகம் இழைத்தவளை, இனிமைகளை மட்டும் உன் உள்ளமதில் தெவிட்டாதேன் கற்கண்டவென சொட்டுவேன். முக்காட்டு காரியே என் மூச்சு காற்றென திக்கட்டு முரசு கொட்டுவேன் நான். உன் குரல் வளையிட்டு என் விரல் பிடித்தாய். நீ பரல் என இருந்த நான் பரல் என பறந்தேன். தையலே தையல் தைத்து என்னை தாங்கினாய். வான் தையலே உன்னை கண்டு மையல் கொள்ளுமே. அருமையா இந்த இடத்துல தச்சு தச்சு விட்டுச்சு இந்த வார்த்தைகள் எல்லாம். தேவனை தேடு கண்டடைவாய். தேவையுள்ளவருக்கு கூடு நீ என அவர்களை நாடு. அவர்களில் தேவனை கண்டடைவாய் என்றாயே, உன்னிலும் காண்கின்றேன் என் தேவனை. ஒவ்வொருதையும் அவரை உருக்கமா அங்க எழுதியிருப்பாங்க. இது நல்ல நீளமான ஒரு கவிதையாக இருந்தது அம்மா பத்தி எழுதுறது. அடுத்து குடையில்லா மழை. அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஜாலங்கள் கொண்ட கவிதையா இருந்துச்சு. வானம் முனை போல் கருத்திருக்கு, மழை பார்த்திருக்கு, குளிர்காற்றும் சேர்ந்திருக்கு, மண்ணும் மழை நீருக்கு காத்திருக்கு. பணிக்கு செல்லும் கண்மணியே, உன் வண்ணக்குடை எடுத்து போ, அல்லது உன் வண்ணக்குடை பிடித்து போ, மறவாமல் திரும்பிக் கொண்டு வா. என்றும் போல் குடையை கொடுத்து நனைந்து வராதே. குரல் விழுந்தது செவிதனில் மனதினில் அல்ல. மழலையாய் இருந்தால் மழையில் நனைந்தாடலாமே, மங்கையாய் இருப்பதால் ஆசையாய் நனைவது எங்கே? நங்கை நான் தங்கை நனைவதையே கண்கொண்டு காணலாம், பண்கொண்டு பாடலாம். மழையில் நனையும் ஆசையை அடக்கி அம்மா தந்த குடையை மடக்கி மங்கை அவள் கிளம்பினாள் பணிக்கு. கையில் இருக்க 7 மணிக்கு. மிடுக்கான உடை துடுக்கான நடை, கை பையுக்குள் முடங்கிய குடை, வாசல் வந்ததும் வான சல்லடை. சலித்தது நீரை தூறலாய், சில்லென சிலிர்க்கும் ஜாரலாய். மழை வர விரித்தாள் குடையை, அழகாய் இட்ட கோலம் அழியாமல் கோலத்திற்கும் குடைபிடித்தாள் கோலமகள். கோலமிட்ட மகள் கோலத்திற்கும் குடைபிடித்தாள். காலத்தை முன்னிட்டு கடந்தாள் கோலத்தை. நங்கையே, உன்மேல் விழுந்த துளிகள் எல்லாம் பெற்றது மொச்சமடி. சற்றே தள்ளி விழுந்தவை எல்லாம் அவைகளை கண்டு ஏங்கியதடி என்றன தென்றல். மழையில் நனைய ஏக்கம், நனைந்து பணி செய்ய தயக்கம். அழுக்கு நீரில் முழுக்க நனையா கால்களுடன் துள்ளி நடந்தாள். கீச் கீச்சு என கீச்சிடும் சத்தம் துள்ளி அவளிடம் சொல்லியது, நிமிர்ந்து பாரென்று. நின்றாள், நிமிர்ந்தாள், கண்டாள் மாங்காய் மரக்கிளைதனில் பாங்காய் பட்சியின் கூடு. கூட்டில் நடுங்கிய குஞ்சுகள், சிறகுகள் ஒடுங்கிய சில பறவைகள் கண்டதும் காட்டில் உள்ள மிருகமும் காட்டுமே இரக்கம். நாட்டிலுள்ளவன் நான் காட்ட வேண்டாமா கனிவு என்றாள் மங்கை அவள் மனதுக்குள். அவள் அருகே நடந்தாள். தம்பி ஒருவன் தயங்கியே அழைத்தாள் அவனையும். அங்கே விழுந்தது அவள் குரல் அவன் செவிப்பறையில். நின்றான், வந்தான், பட்சியின் காட்சி அவளும் காட்டிட கண்டான். அவனிடம் அவள் மரத்தின் மீது ஏறிடு, கூட்டினை தட்டியிடாதே, எட்டிப்பிடி கூட்டின் மேல் கிளையினை மாட்டிவிடு என் குடையை.
மழைத்துளி கூட்டிற்குள் துளியும் நுழையாமல் கச்சிதமாய் பொருத்தி விடு, பின் மெதுவாய் இறங்கிவிடு என்றாள் நங்கையவள். வார்த்தையும் தட்டாமல் கூட்டையும் ஆட்டாமல் கூட்டிற்குள் கொட்டும் மழை துளி ஒரு சொட்டும் சொட்டாமல் மாட்டிவிட்டான் அவள் தந்த குடைதனை. சிறிதே அவளை பார்த்து சிரித்தே விடை பெற்றான். கம்பியவன் தங்க கம்பியவன். பறக்கும் பறவைக்கு பறக்கும் முத்தமிட்டு விரைந்தான் மன நிறைவோடு. பச்சி சிறகடித்து சொல்லியது நன்றி. எப்போதும் போல அன்றும் அடைமழை, குடையில்லா மழையானது. இன்றும் என்றும் போல் வாங்க வேண்டுமே. அம்மாவிடம் திட்டு, அப்பாவிடம் செல்ல கொட்டு என்று நினைத்தபடி ஏறினால் அலுவலக மாடிப்படி. எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? செம்ம அருமையா இருக்கும். 63 தலையங்கத்திலையும் அழகா கொண்டிருக்கும். அதுலயும் அன்பிற்கு நான் அடிமேன் தொடங்கியத லாஸ்ட்ல குழந்தைன்னு முடிச்சிருக்கோம். அவ்வளோ தலைப்புகள். உனக்குள் ஒருத்தி. இந்த பாட்டு வரிகளும் ரொம்ப சில்லன காற்றாய் வந்து வருடி சென்றது. மரம் பழுத்திரும் இலைகளை எல்லாம் எண்ணுவதில்லை. மரம் பழுத்திரும் இலைகளை எண்ணுவதில்லை. இலைகள் நித்தம் உதிரும் என அறிந்தும் துவண்டு துளிர்ப்பதை துளியும் நிறுத்துவதில்லை. உதிர்ந்தாலும் உரமாய் மண்ணில் செழிக்காமல் இருந்ததில்லை உள்ளத்தில் உணர். துவளாதே, துணிந்து துயர் துடைத்து நில். துளி எழுந்து துதிக்கை பலம் கொள். துருவென துரும்பிடித்து துயில் கண்டு கிடக்காதே, துருவென துடிப்புடன் துணிவு கொண்டிரு. கணுக்களில்லா கரும்பினை கண்டதுண்டா? தடைகளில்லா வாழ்வுதனை கொண்டதுண்டா? தடைகளை துரத்து, விரக்தியை விரட்டு. தடைகள் இன்றி தரணையில் தடம் பதித்திடு. சோம்பலை ஆம்பலென அகத்தில் வைத்திடாதே. புலம்பலை புகலிடமாய் புத்தியில் புதைத்திடாதே. புத்தீனம் புறம் தள்ளிடு. புயலென புறப்பிடு. புன்னகை பூக்களோடு புவனமதை பற்றிடு. வீரமதை ஒளியென கொண்டு தடைகளை உடைத்திடு. சிறிய தடமில்லாத அழித்திடு. இயலாதெனினும் இதயத்தை இனிதே அகற்றிடு. தங்க தாரகையாய் தயங்காது வளர்ந்திடு. மங்கா மலரெனவே மயங்காது மலர்ந்திடு. இனிய இதயத்தோடு இலக்கை இணைத்திடு. அகிலத்தை அன்பால் அள்ளி அணைத்திடு. இடம் இங்குண்டு. இதயம் இறங்காதே எந்நிலையிலும். இடம் கொண்டு உதயம் காணும் வரை தன்னிலை பறந்திடு. உனக்குள் ஒருத்தி உண்டன உணர்ந்து உலகின் உச்சியை நின் உழைப்பால் தொட்டிடு. அடுத்து தலையங்க வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆக வேண்டியதை பாருங்கள். இது ரொம்ப புரட்டி போட்ட ஒரு தலையங்கம். காகத்தின் கூடா? அது என் மனக்கூடு. அதில் குயிலாய் பிறப்பெடுத்தாய். மனநாளில் உயிலாய் எழுதி கொடுத்தாய். உன்னுடல் மட்டும் எனக்கு, உன் உயிரல்லையா எனக்கு என்றேன். அது நாட்டுக்கு என்றாய். சிரித்தேன். அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போது எதற்கு அது என்றாய் என்றேன். 2 தினங்கள் ஈ என என் மீது மொய்த்தாய். 2 திங்களில் ஈ மொய்த்ததே உன் மீது. அக்காட்சியில் கரைந்தேன் தீமேல் விழுந்த மெழுகாய். இதயங்களை இதயத்தில் இனிதே தைத்தாய். இராணுவ வீரன் என அறிந்துதானே. என்னை மனம் முடிக்க மனம் கொடுத்தேன். நாணம் கூட நகரவில்லை 4 நாட்களில். இந்த இளையவனின் இனியவரே, ரயிலில் சென்றாய் பிரிந்தேன். தாயை காக்க பாரத தாயையும் நீ காக்க. நான் வரும் வரை இதை பார்த்திரு என கொடுத்தாய் மனநாள் புகைப்பட கோப்பினை. தடுத்தாய் வழி அனுப்ப வாசல் வரை வந்ததே. போ உள்ளே என்றாய். வா உள்ளே என்றேன். சென்று வருகிறேன் விரைவில் என்றாய். கரங்களில் கரங்கள் கோர்த்தாய். ஏக்கங்களின் ஏவலாய் பார்த்தாய். கோர்த்த கரங்கள் நழுவியது செல்ல தாங்காது மீண்டும் கோர்த்தேன் மெல்ல. பத்திரை மாத்து தங்கமே, பத்திரமாய் நீ இரு. 10.5 மாதத்தில் வந்துடுவேன் என்றாய். பாசத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு தேசத்தை சித்தத்தில் வைத்து அனுப்பினேனே. என் கழுத்தில் கையிற்றின் ஈரம் கூட காயவில்லை. உன்னை தூரம் அனுப்ப இயலுமா என்னால்? உன் வீரம் மட்டும் ஓயவில்லை. அதனால் என் பக்கம் நீ சாயவில்லை. தகவல் அகவலாய் வந்ததும் சற்றென்று கிளம்பினாய். தேசப்பற்றென்று தடும்பினாய். முட்டுக்கட்டை இடாமல் மூட்டை கட்டென்று அனுப்பினேன். என் கண்மணியின் கருப்பெடுத்து காளி தூவலின் குளம் நிரப்பி வெண்பனியில் துளியெடுத்து வண்ண காகிதமாக்கி உனை தொழுது அழுதழுது எழுதுகிறேன் இந்த கடிதம். நீ வரும் வரை நம் மனநாள் புகைப்படம் பார்க்கிறேன். அதனுள் புதைந்துத்தான் போகிறேன். வெளிவந்து நிற்கிறேன்.
வானம் பார்க்கிறேன் வான ஊர்தியில் வருவாயோ என்றுதான் சவ ஊர்தியில் வந்தாயே. ஐயோ, தரையொற்றிய கிணற்றில் தடுக்கி விழுந்ததாய் தவித்துப் போனேன். சுவரொட்டியாய் சுவற்றில் ஒட்டியதை ஓரக்கண்ணால் பார்த்து தீத்துண்டின் மீது நின்றதாய் துடித்துப் போனேன். உடன்கட்டை ஏற எத்தனித்தேன். உடன் அவ்வெண்ணத்தையும் தனித்தேன். இன்னுயிர் என்னுள் வளர்கிறதே, அதையும் வதைக்கவோ என்னோடு, சிதையில் வைத்து சிதைக்கவோ மண்ணோடு. சிந்தையில் சிந்தனையும் இல்லை, சிந்த கண்ணீரும் இல்லை, யாரையும் நிந்திக்க எண்ணமும் இல்லை. அழும் எண்ணத்தை கழுவினேன். உன் தாயானவளை பார்த்து அவளும் உன்னை வயிற்றில் வைத்துக்கொண்டு தாலி கயிற்றை இழந்தவள் தாய் நாட்டிற்காய். அவள் தேகத்தில் தேங்கிய தேசப்பற்றி என் தேகத்தில் ஓங்காதா என்ன? ஆக வேண்டியதை பாருங்கள், ஆக வேண்டியதை பாருங்கள். என் கருவை வீரனாக்க வேண்டும், தாய் நாட்டை காக்க இராணுவ வீரனாக்க வேண்டும். ஆக வேண்டியதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு அருமையா இருந்தது பாத்தீங்களா இந்த கவிதை. கடவுளுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்படிக்கு இறைவன், இப்படிக்கு பூங்காற்றே அப்படின்னு ஒரு பாடல் வரிகளை கேட்ட நினைவு. கடவுளுக்கு கூட இப்படிக்கு இறைவன் என்னத்தான் எழுதியிருக்காரு பார்ப்போம். உனக்குள் இருக்கும் என்னையே இல்லை என்று உரைக்க மனிதா நீ துணிந்தனையே. பணிந்து வா, தனிந்து போகிறேன், பனிமனையாய் கனிந்துரைக்கின்றேன் கேள். செல்வனே நீ செதுக்கிய சிலையில் நான், கல்வனே நீ பதுக்கிய சிலையில் நான், பெரியனே நீ ஒதுக்கிய சிலையில் நான், பிரியனே உன்னை போல் ஒருவனை அறிந்தும் நான் படைத்தேன் நான். நிலவாடும் விண்ணிலும் நிழலாடும் மண்ணிலும் வயலாடும் நாட்டிலும் ஏறாடும் சேற்றிலும் கயலோடும் ஆற்றிலும் ஓசைவரும் கீற்றிலும் அலையாடும் ஊற்றிலும் அசைந்தாடு காட்டிலும் உலக தோற்றத்திலும் உயர் மாற்றத்திலும் நான். அரிஜனத் தோட்டத்து நாணலிலும் அந்தனர் கூட்டத்து பூநூலிலும் வளைந்தாடும் வானவில்லிலும் களத்து மேட்டு கூர் முள்ளிலும் நான். அண்டமே என் அங்கைக்குள் அகங்கைக்குள் வானில் மின்னினால் விண்மீன், நீரில் மின்னினால் உண்ணும் மீன். அவை எண்ணிலடங்காதவை நின் கண்ணிலடங்காதவை, உயிருள்ளவைகளும் உயிரற்றவைகளும் நான். இவைகள் அனைத்திலும் நான் 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 என்கின்றாயே, இதிலெல்லாம் நான் இருக்கிறேன் என்று நினைத்தாயோ? படைத்தவன் படைத்தவைகளில் படைப்புகள் மட்டும் வாழும் படைத்தவன் அல்ல. படைத்தவைகள் படைத்தவன் வாழ்கிறான் என்றால் அழகிலும் அற்புதத்திலும் படைத்தவன் வணங்க அவனை வணங்கு. அசிங்கத்திலும் அருவருப்பிலும் படைத்தவனை வணங்கு. வணங்குவாயா? வணங்குவாயா? நான் படைத்த படைப்புகள் தானா நானா? இல்லை, உனது இரக்கத்தில் இறைவனாக உள்ள கருணையில் கடவுளாக உள்ளேன். கல்லிலா நான், உன் கனிவிலா நான், இனிய சொல்லிலா நான். பாசத்தை கேட்டால் கேசத்தை தருகிறாய். உனது கேசத்தின் மீது எனக்கு ஆசை இருந்தால் கனநொடியில் மடிக்க வைப்பேன் நான். நீ தரும் வரை காத்திராமல் வலித்து வைப்பேன். அழகிழந்து நிற்கவோ அழகாய் படைத்தது, சிறுமுடி உணவில் சிந்தினாலே சற்றும் சிந்தியாமல் உணவை சந்தியில் சிந்தி விடுகிறாயே. வேண்டுதல் பெயரில் கேளாததை கொடுப்பதேன், பெருமுடியை ஞான் பெற்றுக்கொள்ளவோ? சிலந்தி உமிழ் நீர் ஈரத்தில் தன் வளையை பின்னும் மனிதா, உன் வியர்விது ஈரத்தில் வாழ்வே மின்னும் என்றறியாமலால் சோம்பித் திரிவாய். எதற்கெல்லாம் வருவாய் என்னிடம்? வருவாய் பெருக வருவாய் என்னிடம். வறியவன் என்ற பெயர் நீக்க வருவாய், செல்வந்தன் என்ற பெயர் கூடிய பின் மறப்பாய். மலடி என்ற பெயர் நீக்க வருவாய், தாய் என்ற பெயர் சூட்டிய பின் மறப்பாய். ஊனம் போக்க வருவாய், போக்கிய பின் மறப்பாய். மானம் காக்க வேண்டி வருவாய், காத்த பின் மறப்பாய். இல்லாத அத்துணைக்கும் வருவாய். வருவாய் நீ போதும் என்றுரைக்க தந்த பின் மறப்பாய். பதபதப்போடு வருவாய், கதகதப்பளித்த பின் மதமதப்பாய் மறப்பாய். வேண்டாம் உன் காணிக்கை, நீ இதை செய்தால் நான் அதை தருகின்றேன் என்ற கையூட்டும் எனக்கு வேண்டாம், கைமாறும் வேண்டாம். எதிர்பார்ப்பேனா நன்றிதனை? மாறாக அன்பை மட்டுமே. அன்பாக நான் இருப்பதால் அறிந்து கொள். அன்பே ஆண்டவன் இறைவன், ஈகையானவன், உருவமுள்ளா உவகையானவன், ஊக்கம் தரும் எளியவன், ஏழைகளின் ஐஸ்வர்யம் அவன் ஒருவனே தேவன் அவன். நீ அழைக்காமலே நீ தழைக்க உனக்கென ஓடோடி வருபவன் அவன். அது நானே நானே. என்னை அறிந்து கொள், தன்னை உணர்ந்து கொள், இப்படிக்கு இறைவன். அழகா முடிச்சிருப்பாங்க அந்த பாடல் வரிகள். அடுத்த ஒரு பாடல் தலையங்க ரொம்ப அருமையா இருந்தது. தொடாமல் இருப்பது நன்று.
உள்ளத்தின் உதடு எழுதுகோல் பேசும் அதன் உள்ளார்ந்த உணவுதனை எண்ணம்மை கொண்டு காலத்தின் அழியா காகித ஏட்டதில் உலகின் பார்வை வழி பயணித்து நெஞ்சமதில் நிலைக்க சிறிய நெல்முனை அளவும் சோரம் போகா சீரிய சொல்தனை உதிர்க்கும் எழுதுகோல் வல்லோனை கருத்தரிக்கும் பொல்லோதரின் கத்தரிக்கும் கூறாயுதம் எழுதுகோளாயுதம் செங்கோளாயுதம் குரலையும் வள்ளுவனின் குரல் வழி ஓதியிருந்தால் ஒளிந்திருக்கும் ஓரிரு குரலும் கிடைத்திருக்கா விரல் வழி வடித்ததாலே வாழ்கிறது இன்று வரை நினைவில் கொள் இனியும் வாழும் நூற்றாண்டு பல தாண்டி எழுது எழுது நீ துணிந்து தூரம் போகும் துயரங்கள் அறத்தையும் தொழுது நில் கனிந்துருகும் காலம் மரத்தை நுண் உழுது செல் பணிந்து வரும் ஞானம் எழுத்தோர் செங்கோல் அதனையும் உள்ளங்கையில் கொள் இலகிய பசுமரத்தடித்த ஆணி போல இந்த சிறு சிறு சிசு மனதில் பதிக்கும் எழுத்தாணி நம் வாழ்வில் எழுத்தாணியோர் மகத்தான காவியம் எழிலுள்ள எழுத்தோவியம் பொழிலுள்ள பொன்னோவியம் அது பாலை வழிதனை சோலை வழியாக்கும் பாமரனையும் பரமனாக்கும் பல கொண்டோரையும் பலவீனமாக்கும் தீயோரையும் நல்லோராக்கும் நல்லவரையும் வல்லவராக்கும் நிகழாததை நிகழ்த்தும் இகழாதவரை இகழ்த்தும் நன்மையை தீயதாக காட்ட முயலும் அதன் அழுத்தத்தில் நீ எழுதும் எழுத்தடங்கிய நூலை தாங்கி நிற்கும் நிலை பேழையும் நெஞ்சம் நிமிர்த்த வேண்டும் உன் சொற்களால் காகிதங்களுக்கும் சிறகு முளைக்க வேண்டும் நகைச்சுவை சேர் நூலகங்களுக்குள் இதழ் பிறக்க வேண்டும் உணர்வுகளில் நூல் முழுதும் கணக்க வேண்டும் எழுத்துக்கள் எழுந்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் படிக்கும் கண்கள் கண்ணீர் இறைக்க வேண்டும் துடிக்கும் இதயம் செந்நீர் சுரக்க வேண்டும் அங்ஙனம் இருத்தல் வேண்டும் உன்னெழுத்து உதயம் காணும் எழுத்துகோல் என செங்கோலை உள்ளங்கை ஏகையென நீயே தரித்துக்கொள் எழுத்தின் வலிமை உணர் உடன் அதன் பெருமை அறி மெய்மையை கைகாண்டால் நானிலம் கொண்டாடும் கவனம் வை செங்கோல் என்னும் எழுதுகோளின் கழுத்தில் நல்லதை எழுது அல்லது அதனை தொடாமல் இருப்பது நன்று. இப்படி எழுத்த பத்தி அவ்வளோ அருமையா சொல்லு. அவங்க திருப்பி எழுத்த பத்தி திருப்பி நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க பரீட்சை எழுதியிருக்கேன், நான் இந்த பரீட்சை எழுதினேன், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரொம்ப அருமையான ஒரு திருநங்கையை பத்தி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. சிறிய கருவாக கருவறையில் உருவாகி திருவில் பாதி நங்கையில் மீதி என உருவில் திருநங்கையாகிய தனி இனமே தந்தையரும் தோல் சுமக்க தயங்கினரே 10 மாத சுமந்தவளும் நின்னை பக்கத்தில் வைக்க சித்தத்தில் சம்மதியாது வெக்கத்தில் விரட்டி விடப்பட்ட ஓரினமே மொத்தத்தில் தத்தளிக்க தெரிவில் தள்ளப்பட்ட பெண்ணானினமே. இந்த வார்த்தை நல்லா இருக்கும். கருவறையிலும் தடமில்லை, கழிவறையில் இடமில்லை, சந்தோஷமும் உனக்கில்லை, சந்ததியும் உன் இனத்திற்கு இல்லை. பின் உன் சந்ததி மட்டும் சங்கிலியாய் தொடர்கிறதே, என்ன சங்கதி? உன்னை சிவசக்தியை கண்டு படைத்தாரா? அவர்களுக்கு மட்டும் அர்ச்சனை, உனக்கு மட்டும் பிரச்சனையா? எண்ணற்ற கண்ணற்றவர் கைத்தொழிலில் உழைக்கின்றனர், பிச்சை கேளாது இச்சை கொள்ளாது வருமானத்தில் தலைக்கின்றனர், ஊனத்தை மறைத்து மானத்தோடு வாழ்கின்றனர். உனக்கெதற்கு கைத்தட்டி யாசக பிழைப்பு? மெய் தட்டி எழுப்பு. 9 என்று 80 வயதுள்ளோரும் எண்ணிட்டு உன்னை அழைக்கும் பொழுது செயலறியாது நின்றிருக்கின்றேன். நீ சாதிக்கும் சமயம் சலங்கையிட்டு சதங்கை ஆடுகின்றேன். சாமத்தில் ஒப்பனையிட்டு சாலை ஓரத்தில் சைகை காட்டுகையில் நீ உருவான கருவறையை சபிக்கின்றேன். நான் உன்னை நினைக்கையில் தீயிலிட்ட விரலாய் துடிக்கின்றேன். உன் அவல நிலையை காண்கையில் சிவகாசி பட்டாசமாய் நான் வெடிக்கின்றேன். நீ படும் துயரத்திற்கு விடியல் இல்லை, உன்னை நல் நிலைக்கு சேர்க்க வழியும் இல்லை. நான் மட்டும் கள்ளிச்செடியாக இருந்தால் உன் குரல் வலையில் பால் கறந்து போவேன், நின் இனம் அழிந்து போவேன். எலி போன்ற ஏளனத்தின் பொறி கொண்டு பிடி, உன் அறிவெனும் பொறி கொண்டு பிடி. நீ அச்சமின்றி சாதித்து உச்சமதை மிச்சமில்லாது தொட்டால் உச்சந்தலையில் உயர்த்தி கொண்டாட உலகம் இருக்கு. அதுவே பாலமும் பலமும் உனக்கு. உன் இனமதில் ஓரிருவர் மட்டும் சாதிப்பது ஏன்? உன் இனமே சாதிக்கட்டும், பின் போதிக்கட்டும். எள்ளி நகையாடுவதை கிள்ளி எறிய போதிக்கட்டுமே. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? செம்மருமையான பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவங்க வரிகள்லே என்னை ரொம்ப தொட்ட பாட்டு.
அந்த பாட்ட நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பாட்டோட நிறைவு செய்யலாம். அந்த பாட்ட பார்க்குறீங்களா? அருமையா இருக்கும். பக்கம் தேடி அலைகின்றேன். நானே அவ்ளோ அருமையா இருக்கும். நான் பக்கம்லாம் குறிச்சு தான் வச்சிருக்கேன். மண்டைக்குள் சென்று தொண்டைக்குள் நின்றது. கடற்கரை ஓரத்தில் காலாரா நடக்கையில நிலவின் ஒளிப்பட்டு வெள்ளை நீர்த்துளிகள் வெள்ளியாய் மின்ன அதில் துள்ளி குளித்தது மீன் குவியல் என்ன? அலையில் அசைவறியாமல் குதித்து நின்றேன். அதன் இசைவறியாமல் படகில் பிடித்து ஏற்றினர். அள்ளி அவித்திடவே அலையுது மனசு கிள்ளி பொறித்திடவே கிளறுது உமிழ்நீர் என்றான் கடைக்கார ஒருவன். விழுந்தது என் செவிதனில். சற்றே தூரம் சென்றேன். ஆளில்லா இடத்தில் அமர எண்ணினேன். ஆசையில் காய்ந்த மணலில் சாய்ந்தேன். முதுகில் முள்ளன்று குத்தியது. ஆவென்ற கத்தி அடுத்த நொடி எடுத்தேன். மீன் முள்ளன்று கண்டேன். காய்ந்த கருவாட்டு முள் கதைத்தது. கதை கதையாய் சொல்லென்று சொன்னேன். செதிலுக்குள் உறைந்த கவலைதனை என் செவிக்குள் உறக்கச் சொல்லியதே. கவலை மீனுக்குள் கவலையா என்றேன். கொடுத்தேன் செவிதனை. என்னை வலை வீசி பிடிக்கும் போதும் நான் வாடவில்லை. விலைவாசி ஏறும் போதும் நான் மகிழவில்லை. கழுத்தினை பிடித்து அறுக்கும் போது கூட நான் கதறவில்லை. துண்டு துண்டாய் நறுக்கும் போதும் பதறவில்லை. பேரம் பேசி விற்கும் போது விழவில்லை. காரம் பூசி வறுக்கும் போதும் நான் அழவில்லை. வங்கக்கடலில் வாழை ஏங்கும் என வாங்கி வந்தார். சகுனம் பார்ப்பார். வாஸ்து மீனாக வாசலில் கண்ணாடி பெட்டியில் அடைத்தார். உடைத்து வெளிவர இயலாமலே நான் கிடந்தேன். அவர் உடைந்து விடக் கூடாதென குவளையில் குமரினேன். அப்போதும் நான் உடையவில்லை. பல எண்ணங்களுடன் பெருவெள்ள நீர்நிலைகளில் நீந்தாது வண்ண மீனாக வண்ணமில்லா சிறு வெள்ளை கண்ணாடி குடுவிதனில் சேர்த்தாரே. வண்ணத்துடன் பிறந்தது குற்றம் போலும். என் எண்ணத்தையும் சேர்த்தேதான் அடைத்தாரே. கலங்கவில்லை அப்போதும் நான். கண்காட்சியாய் மீன் கண்காட்சியாய் 4 சுவற்றுக்குள் மக்குகிறது எங்கள் உணர்வு. புரியாமலிடும் செயற்கை உணவால் செரிக்க மறுக்கிறது. செத்து மடிகிறது எங்கள் உயிரினம். அப்போதும் மனம் தளரவில்லையே. கோயில் குளங்களில் எங்களுக்கு பொறிகளிட்டு கண்டு களிக்கின்றனர். மகிழ்கின்றோம். ஏரி குளங்களில் ஏகபோகமாய் வளர்க்கின்றனர் என்று ஏலமிடுவாரோ என்று தவிக்கின்றோம். எமை கொத்தி தின்ன பறவைகளும் பிய்த்து தின்ன உன் உறவுகளும் உள்ள போதும் எதிர்த்து எழவில்லை. நோய்க்கு மருந்தாய் பயணமிடும் நாங்கள் படும்பாட்டை யார் உணர்வார் என்று புலம்பவில்லை. மச்ச அவதாரம் ஒன்றெடுத்து மற்ற உயிரினங்களை காத்தாராம் மச்ச புராணத்தில். மச்சம் எனும் எங்கள் உயிரினை காக்க அரிதாரம் ஒன்று பூசி அவதாரம் ஒன்று எடுப்பாரோ என்று ஏங்கவில்லை. மீனம் ராசி என்று பேசி வருகின்றனர். கூடவே ருசித்தும் புசித்தும் வாழ்கின்றனர். கயல்விழி என்று பெயரிடுவர். அவள் கண்ணில் பட்டால் கண்டம் துண்டம்தான். என்ன நண்பேன்? அப்போதும் என் மனதை குழப்பவில்லை. எங்களால் வாழும் அவர்கள் மீனவர்கள். அவன் பெயரதில் மீன் என்றே முதலெழுத்தாய் தலையெழுத்தாய் இருக்க மீனவன் என்றே கடல்தனை தத்தெடுத்தனர். மீனவர்களை சுட்டழிக்கும் வெறியர்களை வெறி கொண்டு வெட்டழிக்க யார் வருவாரோ என்று வியர்க்கும் எங்கள் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் கலந்தால்தான் கடல் நீர் உப்பாய் கரிக்கிறது என்று மூச்சற்ற கருவாட்டு முள் முள்ளிறைக்க முணுமுணுத்தது. அது முணுமுணுத்த வார்த்தைகள் மண்டைக்குள் சென்று தொண்டைக்குள் நின்றது. வகை தொகையில்லாமல். நன்றி, வணக்கம். சூப்பரா இருந்துச்சு மேம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க.